Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Maths partial differential equationல இருக்கக்கூடிய the heat conduction problem அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து partial differential equation எல்லாமே என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று மட்டும் எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே படிப்போம், ஓகேவா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஹோமோஜீனியஸான ஒரு ராடை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஆஃப் லென்த் எல், ஓகேவா? ஸோ ஒரு ராட் இருக்குது, அதோட லென்த் வந்து எல், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, வேறு வேறு மெட்டீரியல்ஸால் ஆகாமல் ஒரே மாதிரியான மெட்டீரியலாகவே ஆகிருக்கு. த ராட் இஸ் சஃபிஷியன்ட்லி தின் ஸோ தட் த ஹீட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி ஓவர் த கிராஸ் செக்ஷன் அட் அ டைம் டி. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் தின்னாக இருக்குது, ஒரு தின்னான ராட், ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஹீட் வந்து என்ன ஆகும், ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The surface of the rod is insulated and so there is no loss of heat through the boundary. அதாவது இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ராடை வந்து என்ன பண்ணிடுறாங்க, இன்சுலேட் பண்ணிடுறாங்க. இன்சுலேட்னா லைக் அது வந்து சும்மா வெளியில் வைக்காமல், ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஆகாது, ஹீட் வந்து உங்களுக்கு வெளியில் போகாது, ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து இன்சுலேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ராட் இஸ் கிவன் பை த சொல்யூஷன் ஆஃப் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த ராடில் அப்படிங்கிறத வந்து எனக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இனிஷியல் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளமோட சொல்யூஷன் மூலிமா நமக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? பேசிக்காக நம்ம வந்து முன்னாடியே வந்து த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதோட மெத்தடே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்தவரையில் ஸோ ஹீட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ut is equal to k into uxx அப்படின்னு சொல்கிறது. யூனா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஓகேவா? f of x, y அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு t-ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், uxx அப்படின்னா யூங்கிற ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகே, பார்ஷியலாக. ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ராடோட லென்த்தை குறிக்கிறதா வந்து இந்த எக்ஸோட வேல்யூ. அடுத்தது டைமோட வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. இப்போது இதோட பவுண்ட்ரி கண்டிஷன்லாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆஃப், அதாவது அந்த ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க, ஓகேவா? வெறும் அந்த ஃபங்க்ஷன் 0, t is equal to 0ன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், எனக்கு வந்து அந்த ஹீட் வந்து எனக்கு எங்கேயுமே போகல, ஓகேவா? அந்த ஹீட் வந்து டிஸ்பிளேஸே ஆகலை இன்னும். பேசிக்காக வந்து u of x, t இப்படிங்கிறது பேசிஸில் தான் வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த இடத்துல வந்து எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த லென்த்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீட் வந்து எங்கேயுமே போகல அப்படிங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வருது, டைமோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, u of l, t ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது இதுவும் வந்து ஒரு பவுண்டரி கண்டிஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் எல் லென்த் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0ன்னு சொல்கிறாங்க, டீயோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதெல்லாமே பவுண்ட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. லைக் ஹீட் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரியான சில பவுண்ட்ரி கண்டிஷன் வரும். அதுக்கப்புறம் u of x, 0ன்னு சொல்லும்போது அதோட வேல்யூ வந்து f of xன்னு எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இப்போ வந்து நம்ம டைம் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம், ஓகே? ஸோ இதோட எக்ஸோட வேல்யூ வந்து 0லேருந்து எல் வரைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி செய்ய போகிறோம், நம்ம நார்மலாக நம்மளோட சொல்யூஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் எடுத்துப்போம் அப்படின்னா, u of x, t is equal to x of s into t of t. கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். இதுதான் என்னோட சொல்யூஷன், ஓகேவா? இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சப்ஸ்டியூட்டிங் இன் 1ன்னு சொல்லும்போது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேவா? இதுதான் வந்து எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் பண்ணும்போது எனக்கு வந்து யூடின்னு தான் இருக்குது, அதை வந்து நம்ம டீயை தான் ஒரே ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் டி டேஷ் அப்படின்னு வந்திருக்கோம், ஓகே, இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு யூ, அதாவது எக்ஸை வந்து நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? அப்போ எக்ஸ் டபுள் டேஷ் டீயை ஒரு தடவை கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, அப்போ டீங்கிறது வரும். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் டபுள் டேஷ் இன்ட்டு டி அப்படின்னு வந்திருக்கா. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். பிகாஸ் இட் இஸ் இன் த டேர்ம் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன்னா இப்போ 2 வேரியபிள் இருக்கும், பட் ஆனால் அதில் வந்து ஒரு வேரியபிளை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு யூஎக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸ் டபுள் டேஷ் இன்ட்டு டீங்கிறது வருது. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போடணும். இப்போ ஒரு இடத்துல வந்து இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ், இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து இங்கே கீழே கொண்டு வந்துடுறாங்க, ஓகே? இப்போ எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல வந்து டி டேஷ் இருக்குது, இங்கே வந்து கேடின்னு இருக்கா.
ஸோ இந்த கேடியை வந்து என்ன பண்ணுறாங்க, டினாமினேட்டர் கொண்டு வராங்க. இப்போ டி டேஷ் டிவைடட் பை கேடின்னு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து அந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டானது, அதனால் வந்து நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு அதை ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து நம்மளோட கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆல்ஃபா அப்படிங்கிறது இது ஒரு பாசிட்டிவான கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹென்ஸ் எக்ஸ் அண்ட் டி மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற எக்ஸும் டீயும் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அந்த சைடு கொண்டு போகலாமா, ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு கே இன்ட்டு டீன்னு வரும். அப்போ டி டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் கே டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். கரெக்டாக இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா எனக்கு ப்ளஸ்ன்னு வரும். டி டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சின்னதாக ஒரு கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு டோட்டலாகவே அது வந்து ஒரு கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிவியலான சொல்யூஷன் வரும். இப்போ நம்ம ஆல்ஃபாங்கிறது ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் தான் எடுத்திருக்கோம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பவுண்ட்ரி கண்டிஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u ஆஃப் 0, t ஈக்குவல் டு 0ன்ற ஒரு பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. நான் இங்கே என்ன செஞ்சுக்கிறாங்க, u ஆஃப் 0, tயும் u ஆஃப் l, tயும் அந்த பவுண்ட்ரி கண்டிஷனும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு பேசிக்காக இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு u ஆஃப் x, t இஸ் ஈக்குவல் டு x ஆஃப் x இன்ட்டு t ஆஃப் t இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து u ஆஃப் 0, tங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0, tங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு ஆகும். அப்போ எக்ஸ் ஆஃப் 0 அதுக்கப்புறம் t ஆஃப் t அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் ஆஃப் 0 இன்ட்டு t ஆஃப் t ஈக்குவல் டு 0ன்னு வரும். பிகாஸ் எனக்கு அந்த பவுண்ட்ரி கண்டிஷனை என்ன கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எந்த பவுண்ட்ரி கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இது எடுத்துக்க போகிறோம். u ஆஃப் l, t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வருமா. ஹியர் u ஆஃப் l, tன்னு சொல்லும்போது எக்ஸ் ஆஃப் l இன்ட்டு t ஆஃப் t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த 2 கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக டைமோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகே, t ஆஃப் t வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதனோட வேல்யூ தான் 0வாக இருக்க முடியும். இப்போ இதுலேயும் வந்து டைமோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் எக்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ தான் 0வாக இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் 2 கண்டிஷன் மாதிரியும் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எய்கன் வேல்யூ ப்ராப்ளம்க்கு வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். லைக் இப்போ வந்து இங்கே எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இருக்கா, அதை எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இந்த ஒரு 2 கண்டிஷன் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுக்கும்போது எனக்கு எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஓகே, அப்போ எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். ஏன்னா நீங்கள் 2 தடவையும் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக வரும். ரூட்டுக்குள்ளே -1 இருக்குது, அதனால் ஐன்னு வரும். ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆல்ஃபா அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஆல்ஃபான்னு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது இல்லை, ரியல் பார்ட் இல்லை. கரெக்டாக இதோட இதை நம்ம எப்படி எழுதலாம், எம் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். அப்போது இதுக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ரூட் கிடச்சிருச்சுல. இப்போ இதுக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் இன்ட்டு இ பவர் 0xன்னு வரும். ஏன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த ரியல் பார்ட்டோட வேல்யூ இருக்குல்ல, அப்போ இ பவர் அந்த ரியல் பார்ட்டோட வேல்யூ இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும், இன்ட்டு ஏ காஸ் லைக் அந்த இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ, இமேஜினரி பார்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி சைன்
இமேஜினரி பார்ட்டோட எக்ஸ்ன்னு வந்திருக்கும். பேசிக்காக இப்படி தான் வரும் சரியா. ஸோ அப்போ அதுபடி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும், e பவர் 0xன்னு வரும். a cos alpha x ப்ளஸ் b sin alpha x அப்படிங்கிறது என்னோட ஆன்சராக வரும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் இமேஜினரி ரூட்ஸ் வரும்போது இந்த மாதிரி வருது. சரி ஓகே. இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆஃப் எக்ஸ் 0 ஈக்குவல் டு 0வா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பதிலாக வந்து நான் 0ங்கிறத போடணும். அப்போ e பவர் 0x ஆக்சுவலி எனக்கு வந்து 1 ஆகிடும், அது இருக்காது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ என்னது 0. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா எக்ஸுக்கு பதிலாக நான் 0ன்னு போடுறேன் ப்ளஸ் பி சைன் ஆல்ஃபா 0ன்னு வரும். இப்போ சைன் 0ஓட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், என்னென்னு தெரியும், 0ங்கிறது தெரியும், அதனால் இது வராது. காஸ் ஆல்ஃபா 0 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும், காஸ் 0ன்னு வந்துருக்குமா. இப்போ 0 ஈக்குவல் டு காஸ் 0. காஸ் 0ஓட வேல்யூ என்னது, ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0ன்னு ஆகிடும். ஸோ காஸ் 0ஓட வேல்யூ ஆக்சுவலி என்னது 1 அப்படிங்கிறது வருமா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடுது, ஏ ஈக்குவல் டு 0ங்கிறது கிடச்சிடுது. ஸோ அதனால தான் இங்கே ஏ ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் வந்து எல் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எல் ப்ளஸ் பி சைன் ஆல்ஃபா இன்ட்டு எல்லுன்னு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ வந்து 0ன்னு வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஏவோட வேல்யூவும் 0 இருக்குது. அப்போ இது ஃபுல் டேர்ம் வந்து எனக்கு 0ன்னு மாறிடும். எனக்கு வெறும் என்ன மட்டும் வரும், பி சைன் ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது மட்டும் வரும். விச் ஏ இஸ் ஈக்குவல் டு பி சைன் ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது வந்திருக்குமா. ஓகே, இங்கே பாருங்கள், பி சைன் ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கு. லைக் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். நான் வேணும்னே வந்து பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஏன் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா பியோட வேல்யூ ஒருவேளை நான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது வந்து ட்ரிவியல் சொல்யூஷனாக மாறிடும். உங்களுக்கு ஆன்சரே வராது. ஏவோட வேல்யூவும் 0 பியோட வேல்யூவும் 0ன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. அதனால் பி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு அதர்வைஸ் அது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருங்கிற மாதிரி எடுத்துட்டேன். அப்போ வந்து பி வந்து நாட் ஈக்குவல் டு 0னா எனக்கு இதோட வேல்யூ கண்டிப்பாக ஈக்குவல் டு 0வாக தானே இருக்கணும். அதனால் தேர்ஃபோர் சைன் ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூன்னு வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஆல்ஃபா எல் இங்கே வச்சுட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு இந்த சைடு கொண்டு வரேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 எனக்கு சைன் எப்போல்லாம் 0 வரும்னு பார்த்தீங்கன்னா என் பை இருக்கிற இடத்துல இல்லாமல். இப்போ ஆல்ஃபா எல் ஈக்குவல் டு என் பைன்னு வரும். இப்போ எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தான் தேவைன்னா என் பை பை எல் அப்படிங்கிறது வருமா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என் பை பை எல். என்னோட வேல்யூ 1 2 3 அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஐகன் வேல்யூஸில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பேசிக்காக இங்கே எக்ஸ்என் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், லைக் என் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ ஏவோட வேல்யூ 0, ஆக்சுவலி இந்த டேர்ம் 0ன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு இது மட்டும்தான் வரும். இப்போ பியோட வேல்யூ இருக்கிறது வந்து நம்ம பிஎன்னு எழுதிக்கிறோம். இந்த இடத்துல சைன் ஆல்ஃபா இருக்குல்ல, அந்த ஆல்ஃபாக்கு பதிலாக என் பை பை எல் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இது வந்து நான் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ்என் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி லைக் பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, டி டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் கேடி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நான் வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நான் இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டி டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் கேடி ஈக்குவல் டு 0 இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஒய் ஈக்குவல் டு கியூ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட். லைக் நம்மளால் வந்து இதை இப்படி கொண்டு வர முடியும். இப்போ டி டேஷ் அப்படின்னு இருக்குன்னா அதை டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம். டீன்னு இருந்ததுன்னா அதை நம்ம ஒய்ன்னு மட்டும் எழுதலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஒய் இ பவர் இன்டெக்ரல் ஓவர் பிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் கியூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் ஓவர் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ ஆக்சுவலி எனக்கு இருக்கிற ஈக்குவேஷன் இதுவா, இந்த இடத்துல வந்து எனக்கு கியூவோட வேல்யூ 0, ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் இருக்குது.
அந்த க்யூவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல லைக் நான் இந்த ஒய்க்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன், டீன்னு தானே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் PYன்றது இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் K இன்ட்டு டீன்னு இருக்குது. இப்போ ஒய்யோட வேல்யூனா எனக்கு டீயோட வேல்யூ தானே வரும். இது வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஓகேவா? இது நீங்கள் நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், எப்படி வந்து இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட்டு அது மாதிரி எழுதுகிறேன், ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு எழுதிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் வரும்னு சொல்லிவிட்டு இதுபடி பார்க்கும்போது எனக்கு கியூவோட வேல்யூ 0ன்னு வருது, ஒய்யோட வேல்யூ டீன்னு வருது. பிங்கிறது என்னது, எனக்கு வந்து ஒய்க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம், தட் இஸ் இந்த டீக்கு முன்னாடி இருக்கிற டேர்மில் நம்ம வந்து பின்னு எடுத்துப்போம். ஸோ பின்னு வரும். இப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒய் e⁻ இன்டெக்ரல் ஓவர் pdxன்னு வரும். இப்போ ஒய்ங்கிறது நான் என்னென்னு எடுத்திருக்கேன், டீன்னு எடுத்திருக்கேன். டி e⁻ இன்டெக்ரல் ஓவர் pdxனா பியோட வேல்யூ என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் K இன்ட்டு இந்த இடத்துல dx அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டி தானே இருக்குது, அதனால் வந்து dtன்னு ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு க்யூவோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் டேர்ம் 0ன்னு ஆகிடும் எனக்கு. அப்போ அது வந்து பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக? அதனால் 0 + c அப்படின்றத மட்டும் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போது எனக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னா டீயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய அல்டிமேட்டான எய்ம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா ஸ்கொயர் K டிடியை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் Kங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில் வந்துடும். இப்போ இன்டகிரல் சிம்பிளும் டியும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து T e⁻ ஆல்ஃபா ஸ்கொயர் KT = C அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் வந்திருக்கும். சரியா? இப்போ எனக்கு டீயோட வேல்யூ வேணும்னா நான் என்ன செய்வேன், டீயை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து C e⁻ ஆல்ஃபா ஸ்கொயர் KT அப்படின்றத கொண்டு வருவேன். இப்போ அடுத்தது வந்து இதை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா T = C e⁻ ஆல்ஃபா ஸ்கொயர் KT அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஸோ இதுதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சும் போது வெறும் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த வந்து m² + ஆல்ஃபா ஸ்கொயர் = 0 அப்படிங்கிற மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் போட்டோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து என்னது, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து nπ/L அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த Tn(t)ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? Tn(t) = சிக்கு பதிலாக Cn எடுத்துக்கிறேன். e⁻ போட்டுட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இவங்க ஆல்ஃபா ஸ்கொயருக்கு இப்போ n² π²/L² வரும். K × T அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இதோட வேல்யூவை நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஹென்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஆஃப் த ஹீட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைங் த 2 பவுண்டரி கண்டிஷன். ஸோ அப்போ வந்து எனக்கு un(x), வேல்யூ வந்து xn(t) × Tn(t) அப்படின்றது வரும். இப்போ xn(t)யோட வேல்யூ என்னது, bn sin nπx/Lன்றது வந்திருக்குமா? ஸோ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் எழுதுகிறேன், ஓகேவா? இங்கே இடத்துல வந்து நான் எழுதுகிறேன், எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இங்கே xnோட வேல்யூ என்னென்னு வருது, bn sin nπx/L nπx/Lன்னு வரும். பிறகு வந்து இன்ட்டு Tn(t)ன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ தட் இஸ் Cn e⁻ n² π² KT/L²ன்றது வந்திருக்கும். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஎன்னையும் சிஎன்னையும் சேர்த்து நம்ம என்னென்ன எழுதலாம், ஏஎன்னு எழுதியிருக்காங்க இங்கே. ஸோ அப்போ வந்து பிஎன்னையும் சிஎன்னையும் சேர்த்து ஏன்னு எழுதியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற sin nπx/L வந்து இங்கே எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்குல்ல, அதை வந்து இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து un(x), Tயோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஃபோர் இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ், பிகாஸ் n = 1 2 வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இன்ஃபைனைட் சீரீஸில் எழுதணும் அப்படின்னா நம்ம அந்த சம்மேஷன் மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல u(x), Tயோட வேல்யூ எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா summation of n = 1 to ∞ an, மற்ற எல்லா டேர்ம்ஸையுமே நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன், ஓகேவா? இந்த சம்மேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ சாட்டிஸ்ஃபைஸ் த இனிஷியல் கண்டிஷன். இப்போ வந்து இனிஷியலாக இன்னொரு கண்டிஷன் இருந்ததில்ல, என்னது, u(x, 0 = 1 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது u(x, 0 = f(x) அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததில்ல. ஸோ அதில் வந்து நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இப்போ u(x, 0ன்னு என்ன அர்த்தம், எனக்கு டீயோட வேல்யூ 0 வரும்னு அர்த்தம். ஸோ summation of n = 1 to ∞ an. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டீக்கு பதிலாக 0ங்கிறத போடுறேன், ஓகேவா? டீக்கு பதிலாக 0ங்கிறத போடுறேன், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியல, இங்கே டீ இருக்குல்ல, இப்போ அதுக்கு பதிலாக 0ன்னு போட்டேன்னா இந்த ஃபுல் டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடும். இப்போ e⁻0ோட வேல்யூ என்னது, 1ன்னு ஆகிடும். ஓகே, அப்புறம் இந்த டேர்ம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ u(x, 0ன்னு போடும்போது எனக்கு ஒரு டேர்ம் வருது
which is equal to f of x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ f of x பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூரியர் சைன் சீரீஸ் மாதிரி இருக்குது. ஃபியூரியர் சைன் சீரீஸ்னால் உங்களுக்கு சைன் கர்வ் வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரியல் அனலைசிஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். 2/L இன்டெக்ரல் ஓவர் 0 to L f of x sin n pi x/L into dx அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது ஹென்ஸ் எனக்கு இப்போ டோட்டலாக எடுத்து எழுதும் போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஏஎனோட வேல்யூவை நான் என்ன பண்ணணும், இதில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ u of x, t is equal to summation of n equal to 1 to infinity போட்டு ஏஎனுக்கான இந்த வேல்யூ இருக்குல்ல அதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ஆக்சுவலி இது வந்து u of x, 0 வேல்யூ தான் இது. ஓகேவா, சாரி, u of x, நமக்கு வந்து u of x, tயோட வேல்யூ தானே வேணும். அதனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏஎனை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. சம்மேஷன் ஆஃப் n equal to 1 to infinity ஏஎனுக்கு பதிலாக இந்த டேர்ம் வரும். ஓகே, இந்த டேர்ம் வந்திருக்கு. பிறகு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் எல்லாமே வரும். கரெக்டாக இங்கே இருக்கிற டேர்ம் ஏஎனுக்கு பதிலாக தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபார்மல் சொல்யூஷன் ஆஃப் த ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளமோட ஃபார்மலான சொல்யூஷன். நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அதோட இனிஷியல் பவுண்டரி கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு u of x, tயோட வேல்யூ இந்த மாதிரி வருது. ஸோ நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபங்க்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது எப்படி மாறுது, என்ன பண்ணுறது, என்ன பண்ண எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக, ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம்க்கு ஃபார்மல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு.